அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னதான் அமெரிக்க பங்குச்சந்தைகள் இன்னமும் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பேசினாலும் நாஸ்டாக் 100 ETF, நாஸ்டாக் குவாலிட்டி 50 ETF அப்படிங்கிற 2 ETF இந்தியாவிலே ட்ரேட் ஆகுது. ஆனால் நாஸ்டாக் இண்டெக்ஸினுடைய ரிஃப்ளெக்ஷன் மோத்திலால் ஓஸ்வால் தான் ஃபண்டு ஹவுசஸ். இவங்க ETF-இனுடைய விலையை போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறி சடால்னு கீழே விழுந்து அதே இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு இந்த குவாலிட்டி 50 நாஸ்டாக் இண்டெக்ஸ் எல்லாம் பயங்கரமாக உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது. பயங்கரமாக உடஞ்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லாவே கணிசமாக உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே சமயம் திரு ட்ரம்ப் அவர்கள் அலுமினியம் ஸ்டீலுக்கு 25% டாரிஃப் போட்டிருந்தார். இது ரெசிப்ரோக்கல் டாரிஃப் கிடையாதுங்க. ரெசிப்ரோக்கல் டாரிஃப் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே இந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸுக்கு உங்களுக்கு 25% டேக்ஸு எல்லா உலக நாடுகளுக்கும் யாரெல்லாம் அமெரிக்காக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி டேக்ஸ் போட்டார். அந்த டேக்ஸை இப்போ 50% அப்படின்னு ஆக்கியிருக்கிறாரு ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கும். அது இன்னையிலேருந்து எஃபெக்டிவ் ஜூன் 4, 2025 எஃபெக்டிவாக ஆக போகுது அப்படிங்கிறது நியூஸுங்க. இப்போ நான் பேச போகிறது ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்குமான பொருளாதார தொடர்பில் ஒரு சின்ன பாயிண்ட்டு. ஜப்பான் நாடு அப்படிங்கிறது வயசானவங்க அதிகமாக இருக்கிற நாடாக மாறிடுச்சு. அவங்க நாட்டில் அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் இதுவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0 அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதாவது என்னென்னா பேங்குக்கிட்ட நீங்கள் கடன் எடுக்கலாம், வட்டி எதுவுமே கொடுக்க தேவையில்ல, வாங்கின அசலை மட்டும் திருப்பி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் தான் ஜப்பானில் ரொம்ப வருஷமாக இருந்துச்சுங்க. அதனால் ஜப்பான் மக்கள் எல்லாம் நிறைய ஜப்பான் சென்ட்ரல் பேங்க்லேருந்து அல்லது ஜப்பான் பேங்கிட்ட இருந்து கடனை வாங்கி அதை அமெரிக்க பங்குச்சந்தைகள் மாதிரி அந்த அமெரிக்காவில் அசட்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரிங்களா? அமெரிக்காவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸும் ஜப்பானில் போய் கடன் வாங்கி, அதாவது எண்ணில் கடன் வாங்கி அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் உலகம் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு ஜப்பான் சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தவே இல்லை. அதனால தான் ஜப்பான் பங்குச்சந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாகவே பல வருஷத்துக்கு கிடந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜப்பான் மார்க்கெட்டில், அதாவது ஜப்பான் நாட்டில் இன்ஃப்ளேஷன் வர்றதுனால அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்க. ஆல்ரெடி இன்னமும் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் கடன் வாங்கினாங்க பார்த்தீங்களா, ஜப்பானில் எண்ணில் யாரெல்லாம் கடன் வாங்கினாங்களோ இன்ஃப்ளேஷன் அதிகமானா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானா இப்போ இவங்க ஜப்பான் நாட்டுக்கு வட்டி கட்டணும், வாங்கின காசுக்கு வட்டி கட்டணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போது அவங்க வட்டி கட்டணும்னா என்ன பண்ண முடியும்? அமெரிக்காவில் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அதை விற்று அந்த காசை கொண்டு ஜப்பானுக்குள்ளே போடணும். சரிங்களா? அதனால் அமெரிக்க பங்குச்சந்தைகளில் அமெரிக்க T-பில்ஸு கவர்மெண்ட் பாண்ட்ஸில் ஜப்பான் கிட்டத்தட்ட $1 trillion அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் பாண்டில் மட்டுமே, அமெரிக்க கவர்மெண்ட் பாண்டு அந்த ட்ரெஷரி பில்லில் மட்டுமே. ஸோ ஜப்பான் இன்வெஸ்டர்ஸ் அதை விற்றுட்டு வெளியில் எடுக்கிறாங்க. ஜப்பான் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்ல முடியாது, யாரெல்லாம் இந்த எண்ணில் கடனை வாங்கி அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அமெரிக்க அசட்ஸ், அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், அதை விற்றுட்டு ஜப்பானுக்குள்ளே திருப்பி என்ன கன்வெர்ட் பண்ணி அவங்களுடைய வட்டியை குறைக்கிறாங்க அல்லது வட்டியை கட்டுறாங்க அல்லது அந்த ரிஸ்க்கை இனிமேல் எடுக்க தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இதனால தான் அமெரிக்க பங்குச்சந்தை கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதே சமயம் அமெரிக்க நாட்டில் அவங்க கவர்மெண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது பொருளாதார பற்றாக்குறை. அவங்க கொரோனா டைமில் ஏகப்பட்ட காசை அடித்து செலவு பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க நாட்டில் இன்ஃப்ளேஷன் ஏறி போச்சு. இன்ஃப்ளேஷன் ஏறுறதுனால அவங்க நாட்டினுடைய ஆர்பிஐயான ஃபெட்டு வட்டி விகிதத்தை ரொம்ப ஏற்றி வச்சுட்டாங்க. அப்போது வட்டி விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் கடன் வாங்கி தான் செலவு பண்ணும். அப்போ கவர்மெண்ட் கடன் வாங்கணும்னா அந்த வட்டி விகிதத்துக்கும் மேலே தான் கொஞ்சமாவது கொடுத்து நீங்கள் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு வட்டி அதிகமாக கொடுத்து கவர்மெண்ட் கடன் வாங்குச்சுன்னா அப்போ திருப்பி கொடுக்கணும்ல. அதாவது என்னென்னா
இவங்க பாண்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பாண்டை ரிலீஸ் பண்ணும்பொழுது எந்த வட்டி விகிதத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? ஃபெட்டு என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்குதோ அந்த வட்டி விகிதத்தை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளவு அதிகமாக வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து பாண்டை ரிலீஸ் பண்ணி கடன் வாங்கினா அமெரிக்கன் கவர்மெண்ட் வட்டி கட்டணும்ல. அந்த வட்டியும் வந்து அதிகமாக தானே இருக்கும். ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால. இந்த பிரச்சனையினால தான் திரு ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் வாரு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனைகளில் வந்து அமெரிக்கா சிக்கி தவிக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சமாளித்து வெளியில் வந்துடுவாங்க. அமெரிக்கா விட்டால் வேற இப்போதைக்கு ஆள் கிடையாது. டெமோக்ராட்டிக்காக வந்து ஓரளவு ப்ரூவன் கண்ட்ரி. அதனால் வந்து இன்னமும் வந்து அமெரிக்காவை நம்ப தான் போகுது மற்ற உலக நாடுகள் அப்படிங்கிறத என்னுடைய புரிதல். ஷார்ட் டேர்மில் வந்து இந்த ஷேக் இருக்கும். சரிங்களா? அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த ட்ரேட் வாருக்கு அகேன்ஸ்டாக வந்து ரூல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மோர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் கேமாக மாறிடும். அமெரிக்காவின் மீதுள்ள நம்பிக்கை வந்து திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. திரு ட்ரம்ப் அவர்கள் அவங்க நாட்டினுடைய லிபரேஷன் டே அன்னைக்கு ரெசிப்ரோக்கல் டேக்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் 90 நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். 90 நாளில் 60 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 30 நாள் தான் பாக்கி இருக்குது. இந்த 60 நாளில் எத்தனை நாடுகளுடன் அவர் வந்து ட்ரேடு அந்த டீலை வந்து சுமூகமாக முடிச்சிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணோன்னா பெரும்பாலான நாடுகளுடன் இன்னமும் வந்து ட்ரேடில் முடியவே இல்லை. யூகே மாதிரி கண்ட்ரிகளோட ட்ரேடில் வந்து சுமூகமாக முடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு சுமூகமாக முடிச்சிருக்கணும். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் வாருனால அது தள்ளி போயிடுச்சு நண்பர்களே. அவங்க நாட்டில் போன காலாண்டில் growth நெகட்டிவாக இருந்துச்சு. எப்போ 2 காலாண்டில் தொடர்ச்சியாக growth நெகட்டிவாக இருக்கோ அதை ரெசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க நாட்டில் ரெசஷன் வந்துச்சுன்னா அது தங்கத்துக்கு நல்லது. ரெசஷன் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணுவாங்க. அதுவும் தங்கத்துக்கு நல்லது. ஃபெட்டு ரேட் கட் பண்ணால் அவங்களுடைய டாலரினுடைய ஸ்ட்ரென்த்து வந்து குறையும், வீக் ஆகும். அதுவும் வந்து அவங்க நாட்டுக்கு வந்து ட்ரம்ப் நினைக்கிறது வந்து அதுதான், வீக் டாலர் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் வந்து நல்லது தான். ஆனாலும் வந்து நம்ம கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கரன்சி US டாலருக்கு அகேன்ஸ்டாக தொடர்ச்சியாக டிப்ரிஷியேட் ஆகிட்டே தான் வருது. திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்கிற மாதிரி IDFC ஃபர்ஸ்ட் பேங்குக்கு $84 பில்லியன் கொடுக்கணும் அப்படின்னா RBI வந்து டாலர் விற்றாங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கரன்சியும் டிப்ரிஷியேட் ஆகும். இது மூணும் சேர்ந்து ஓரளவுக்கு தங்கத்துக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆனால் போன காலாண்டில் அமெரிக்காவில் growth நெகட்டிவாக வந்ததுக்கு காரணம் என்னென்னா இவர் அந்த ட்ரேட் வாரை வந்து கையில் எடுத்துட்டார்ல. அதனால் அவங்க அமெரிக்க மக்கள் எல்லாமே வந்து இஷ்டத்துக்கு வந்து ஸ்டாக்ஸை வாங்கி பைலப் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அந்த ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல இம்போர்ட் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட். எவ்வளவு இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சும் ஜிடிபி கால்குலேட் பண்ணப்படும். இவங்க நாட்டு மக்கள் எல்லாமே இஷ்டத்துக்கு வந்து பொருட்களை வாங்கி குவிச்சதுனால, ஏன்னா விலை ஏறிடும்ல அந்த பீரியடுக்குள்ளே வாங்கலைன்னா, அதனால் இஷ்டத்துக்கு வாங்கி குவிச்சதுனால அந்த இம்போர்ட் காம்பனண்ட்டில் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அந்த நாட்டுக்கு வந்து ஏற்பட்டதுனால அந்த காலாண்டில் வந்து நெகட்டிவ் growth காட்டியிருக்கிறாங்க. இந்த காலாண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் நண்பர்களே. திரு ட்ரம்ப் அவர்கள் இந்த ட்ரேட் வாரை அவராக நிறுத்தினார் அப்படின்னா மற்ற உலக நாடுகள் அமெரிக்கா மீதுள்ள நம்பிக்கையை திருப்பி கொண்டு வருவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பீரியட் ஆகும். 1 வருஷம் ஆகலாம் அல்லது 1.5 வருஷம் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு பீரியட் ஆகும். ஆனால் அமெரிக்காவினுடைய சுப்ரீம் கோர்ட்டு இவருடைய ட்ரேட் வார் ரிலேட்டடான டேக்ஸை வந்து செல்லாதுன்னு அறிவிச்சு இவர் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் அப்பீல் போகிறேன், இல்லை லாவில் வந்து இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த ட்ரேடு வாரை நான் கையை விடவே மாட்டேன், இதுதான் வந்து என்னுடைய பாலிசி டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து எப்பெல்லாம் வந்து திருப்பி பேசுகிறாரோ அப்பெல்லாம் உலக நாடுகள்கிட்ட இருக்கிற அந்த டாலர் ரிசர்வ் மீதான நம்பிக்கை, அமெரிக்க பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கை, இதுவரைக்கும் அமெரிக்க பொருளாதாரத்தையும் அமெரிக்க டாலரையும் தான் நம்பி எல்லா உலக நாடுகளும் எல்லா பொருட்களையும் வந்து அமெரிக்கன் டாலர்களில் தான் வந்து வர்த்தகம் பண்ணுறாங்க. அதனால தான் அமெரிக்கன் டாலர் மேலே வந்து எல்லா நாடுகளும் வந்து நம்பிக்கை வச்சு ரிசர்வாக வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம எப்படி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்தியன் ரூபி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி எல்லா கவர்மெண்ட்டும் அமெரிக்க டாலரை வந்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நாட்டுக்கு பொருள் வாங்கணும்னா அமெரிக்க டாலர் கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இந்த நம்பிக்கை வந்து உடைப்பட்டது ட்ரம்பினுடைய ட்ரேட் வார்னால. ஆனால் இது வந்து கண்டிப்பாக சரியாயிரும். ஆனால் சரியாகிறதுக்கு எவ்வளவு பீரியட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து திரு ட்ரம்ப் அவர்களினுடைய கையில் இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் இந்த ட்ரேட் வாரை அவ்வளோ சீக்கிரம் கையில் விடுற மாதிரி தெரியலை. அதனால் அது பாசிட்டிவ். ஆனால் உலகம் இப்படியே இருக்காதுங்க. இந்த ட்ரேட் வார் சிச்சுவேஷன் அமிக்கபிளாக முடியும்.
தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற வார், உக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் ஹமாஸ் வாராக இருக்கட்டும், இந்தியா பாகிஸ்தான் வாராக இருக்கட்டும், எங்கெல்லாம் உலக நாட்டில் வந்து இந்த போர் பதற்றம் இருக்கிறதோ அது எல்லாம் முடிவுக்கு வந்து திருப்பி நார்மலைஸ் ஆகும்பொழுது மறுபடியும் டாலர் மீதான நம்பிக்கை வந்து திரும்பி வரும். உலக நாடுகள் வந்து இந்த போர் பதற்றம் முடிஞ்சு உலகம் நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால தங்கத்தின் மீதுள்ள மோகம் வந்து குறைஞ்சு அப்போ தான் உங்களுக்கு வந்து தங்கம் வந்து கொஞ்சம் உடஞ்சி மறுபடியும் வந்து கன்சாலிடேட் ஆகலாம். அதாவது விலை ஏறாமல் இருக்கும். ஆனால் தங்கம் என்றைக்குமே மேலே ஏறிடுச்சு அப்படின்னா ஒரு 10 to 15% ஒஸ்ட் கேஸில் ஒரு 20% கரெக்ட் ஆகலாம். ஆனால் இந்த 20% கரெக்ட் ஆகுதுன்னா அது சடனாக வந்து 20,000 25,000 அந்த மாதிரி போயிட்டு 20% கரெக்ட் ஆகுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கேருந்தே 20% எல்லாம் வந்து கரெக்ட் ஆகாது. இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோவில் பேசுகிறத கேட்டிங்கன்னா இது வரைக்குமே வந்து தங்கம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் தங்கத்தினுடைய சூப்பர் புல்ரன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தங்கத்தினுடைய புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து தங்கத்தினுடைய புல்ரன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இந்த ரன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மேலே தான் போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதனால தான் வந்து தங்கத்துக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எப்போ வந்து தங்கத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அமெரிக்க நாட்டின் மீது உள்ள நம்பிக்கை, போர் பதற்றம் குறைகிறது, மறுபடியும் வந்து மக்கள் வந்து டாலர் மேலே நம்பிக்கை வச்சு டாலர் அதிகமாக வாங்கி தங்கத்தை விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது தான் அது தங்கத்துக்கு நெகட்டிவாக இருக்கும் நண்பர்களே.